எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கள யதார்த்தங்கள், தேர்தல் குறித்த செய்திகள், அரசியல் தலைவர்கள் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நேரம் மீன் போகாது. நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கட்சி டிவிகே யாருடைய திட்டம், யாருடைய ப்ராஜெக்ட், யாருக்காக அப்படிங்கிற கேள்விகளை மெல்ல மெல்ல அந்த கேள்விகளுக்கான விடை மெல்ல மெல்ல தெரிகிறதோ என்ற அளவிற்குத்தான் அரசியல் நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்பாக கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் பாராளுமன்ற தேர்தலில் தான் பங்கு கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தார். அதற்கு காரணம் தனக்கு சினிமா பணிகள் இருப்பதாகவும் அதை முடித்துக்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி பெரிய அளவிலே பங்கு கொள்ளும் என்றும் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு பல அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமான நிகழ்வாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் பாமக அந்த கூட்டணி மூன்றாவது அணி என்று சொல்லலாம். அதாவது திமுக அதிமுக இல்லாமல் ஒரு மூன்றாவது அணியாக பாஜக களம் கண்டு கிட்டத்தட்ட அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி 15% வாக்குகளை பெற்றிருந்தது. அதில் பாஜக மட்டுமே 12% வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்னொன்று அண்ணாமலை பாஜக தலைவராக தமிழகத்திலே பதவியேற்றதிலிருந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அண்ணாமலை அந்த பாப்புலாரிட்டி, மக்களிடையே அண்ணாமலையுடைய செல்வாக்கு, குறிப்பாக புதிய வாக்காளர்கள் இளைஞரிடையே அண்ணாமலையுடைய செல்வாக்கு பெரிய அளவில் இருக்கிறது என்பதிலே யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதை எல்லோரும் பார்த்திருக்கிறோம். அவருடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையுடைய வெற்றிக்கு கூட இளைஞர்களுடைய பெரும் பங்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக இங்கு ஒரு தலைவரோ இங்கு ஒரு சக்தியோ உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற இளைஞர்கள் பெரிய அளவிலே அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்படிங்கிறது கள யதார்த்தம். அந்த யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் பெரிய அளவிலே இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களித்ததாக தகவல்கள் சொல்லுகின்றன. தேர்தல் முடிவுகளும் கூட இதைத்தான் சொல்லுகின்றன. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி பல இடங்களிலே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்ற அளவிற்கு பாஜக மற்றும் அந்த கூட்டணியுடைய தேர்தல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமீப நாட்களிலே நடிகர் விஜய் மிகப்பெரிய அளவிலே அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை மெல்ல மெல்ல கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரிகிறது. நடிகர் விஜய் மாவட்ட அளவிலே தேர்ச்சி பெற்று மிக அதிக மதிப்பெண்கள் பெற்ற பள்ளி மாணவர்கள் அவரிடம் உரையாற்றும் போது பல கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். அதிலே மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருக்கிறார். அது என்ன கருத்துனாக்கா, நீட் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல தமிழக சட்டமன்றம் இயற்றிய தீர்மானத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் நீட் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் சொல்லியிருக்கிறார். இது முக்கியமாக என்ன பார்க்கணும்னாக்கா, அந்த டார்கெட் ஆடியன்ஸ் இதை அந்த மாணவர்கள் முதலிடம் பெற்ற மாணவரிடம் சொல்லியிருக்கிறார். ஆக நீட்டினால என்ன பல நன்மைகள் இருந்தும் கூட அந்த நன்மைகளை எல்லாம் பற்றி எந்த அளவுக்கு அறிந்து கொண்டிருக்கிறார் விஜய்ங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் கொண்ட அதே கருத்தை தான் விஜயம் சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு யதார்த்தம் வெளியில் வந்திருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இது ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட். அதாவது விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது தான் ஒரு மாற்றாக வருகிறார் அப்படிங்கிறதான் பொதுவாக அவர் சொல்லி வந்தது. அந்த மாற்று திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றா அப்படிங்கும்போது பார்க்கும்பொழுது இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திலே, ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட கொள்கையிலே கிட்டத்தட்ட திமுக மற்றும் அதிமுக அந்த 2 கட்சிகளும் கொண்டிருக்கும் நிலைப்பாடை விஜய் கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளி மாணவர்கள் முதல் முறை வாக்காளர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது 18-19 வயசு அந்த பள்ளி பருவம் முடியும் போது 17-18 வயசு அந்த மாணவர்கள் டார்கெட் ஆடியன்ஸ் விஜய்க்கு. அவங்க தேர்தலிலே உறுதியாக 26 சட்டமன்ற தேர்தலில் பல ஆயிரக்கணக்கானவர் முதல் முறை வாக்காளராக இருப்பார்கள். கிட்டத்தட்ட அண்ணாமலையோட டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது பாஜக கட்சிங்கிற ஒரு அரசியலமைப்பை விட்டு பார்த்தால் அண்ணாமலையால் கவரப்பட்டு அரசியலுக்கு அல்லது வாக்களிப்போர் அல்லது இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அதே கேட்டகரி தான். ஆக கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் விஜய் அது யார் மூலமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த ப்ராஜெக்டே அண்ணாமலையை இங்கே கட்டுப்படுத்துவதற்கு, அண்ணாமலையுடைய அரசியலுக்கு இங்கே ஒரு செக் வைப்பதற்காக செய்கிறார்களா என்று கேட்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இந்த கேள்வி சமீப காலத்தில், அதாவது 1 மாதத்துக்கு முன்னோ 2 மாதத்துக்கு முன்னோ பெரிய அளவில் இருக்கவில்லை என்று சொன்னாலும் கூட கடந்த 3-4 நாட்களாக குறிப்பாக விஜய் மெல்ல மெல்ல
தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது மிக மிக தெளிவாக விஜயும் கிட்டத்தட்ட திமுக அதிமுக அந்த நிலைப்பாடு தான் எடுக்கிறார், அரசியல் நிலைப்பாடு தான் இருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. ஆக இந்த ஆயிரக்கணக்கான முதல் முறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் யங் ஓட்டர்ஸ், அவர்களை கிட்டத்தட்ட அந்த தேசிய சிந்தனைகள் அல்லது மாற்று சிந்தனைகளிலிருந்து கிட்டத்தட்ட மீண்டும் அவர்களை அந்த திராவிட கோட்பாடுகளுக்கு கொண்டு வருவதுதான் விஜயோட நோக்கம் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு இஷ்யூ கூட. இதை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது உங்களை என்னை போன்றவர்களாம் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி பார்ப்பார்கள்ங்கிறது ஒவ்வொரு தனி மனிதர் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் என்று சொன்னாலும் கூட தெளிவாக 2026 இங்கே அண்ணாமலையுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது ஒன்று ஒரு மிக பிரதான நோக்கம் விஜயுடைய கட்சிக்கு அப்படிங்கிறது தெளிவாகிவிட்டது. அதே பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு விஷயம் சமீப நாட்கள் இன்னொரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த வீழ்ச்சி அடைவு அந்த வாக்கு வங்கி ஓட் ஷேர் அதை கருத்திலே கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட விஜயுடைய கட்சியோடும் நாம் தமிழர் கட்சி சீமானோடும் சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவாக அதிமுகவில் பலரும் சொல்லுகிறார்கள். அதிமுகவிலே மறைமுகமாக பலருமே கூட விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தால் ஒருவேளை விஜய் இந்த கூட்டணிக்கு வருவாரா, அந்த கூட்டணிக்கு வந்தார் யார் முதல்வர் வேட்பாளர் என்ற பல கேள்விகள் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட அதிமுகவோடு அல்லது திமுகவோடு ஒத்த கருத்து கொண்டிருக்கும் விஜய் உறுதியாக ஒரு மாற்றாக வருவது மிக மிக கடினம் என்று சொல்லுவார்கள் பலர்கள். ஆக தேர்தல் குறிக்கோள்களுக்கு அப்பாற்பட்டு உறுதியாக விஜய் அல்லது தமிழக வெற்றி கட்சியுடைய மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் நோக்கம் அண்ணாமலை அப்படிங்கிற தனிநபருடைய வளர்ச்சியை இங்கே தடுப்பதுதான் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அண்ணாமலையை பொறுத்தவரை கூட பல குழப்பங்கள் இருக்கின்றன. அவர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கப் போகிறார் என்றும் செப்டம்பரிலிருந்து ஜனவரி வரை அவர் நாட்டில் இருக்க மாட்டார் என்றும் அதனாலே இங்கே பாஜக தலைமை மாற்றம் கொண்டு வரப்போகிறது என்று சொல்லுவர் இருக்கிறார்கள். ஆனால் விஷயம் தெரிந்தவர்கள் இது அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே எடுத்த முடிவு. தேசிய தலைமை அதாவது பாஜகவுடைய தேசிய தலைமை இது நன்கு அறிந்திருக்கிறது. அந்த 4 மாதங்கள் போய் வந்த பிறகு அவர் மீண்டும் தமிழகத்திலே பெரிய அளவிலே கல அரசியலில் தொடர்ந்து பணியாற்றுவார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே உறுதியாக அண்ணாமலை தான் தமிழகத்திலே பாஜக தலைவர் இருப்பார் என்று கருத்து சொல்பவர் பலரும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே உறுதியாக அந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அந்த கரிஸ்மேட்டிக் பர்சனுடைய அந்த இமேஜை கட்டுப்படுத்த, இன்னும் சொல்ல போனால் இங்கு இருக்கும் ஊடகங்களிலே அண்ணாமலைக்குள்ள அந்த மீடியா கவரேஜை கூட கட்டுப்படுத்த குறைவதற்கு விஜய் அப்படிங்கிற ஒரு தனிபரம் அவருடைய அரசியல் கட்சியும் பெரிய அளவில் உதவியாக இருக்க போகிறார்கள் என்கிற சந்தேகம் இல்லை. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் விஜய் அல்லது டிவிகே தமிழர் வெற்றி கட்சியுடைய மிக பிரதான நோக்கம் இங்கே ஆட்சியை பிடித்ததா, மாற்றத்தை கொண்டு வருவதா, இல்லை அண்ணாமலை கட்டுப்படுத்துவதா என்ற கேள்விக்கு விடை நாம் எல்லாம் தேடித்தான் பார்க்க வேண்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு சுவையான தகவலோடு சந்திக்கிறேன். மிக மிக ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உறுதியாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. மீண்டும் வேறொரு தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.